இந்த காணொளி பக்தர்கள் அனைவருக்கும் நான் சொல்றேன், நீங்க எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த காணொளி முக்கியமாக இது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காணொளியா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, நம்ம முருகப்பெருமானை வழிபாடு பண்றோம், மனசுல எத்தனையோ பிரார்த்தனைகள் நிறைவேறாம இருக்கு அப்படிங்கிற இப்ப நீங்க மனசுல ஒரு வருத்தம் பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஏன் முருகா இன்னும் எத்தனை நாட்கள் தான் இந்த கடன் தொல்லையாகவும் நான் ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாகவே எனக்கு வர ஒரு 90% எனக்கு ஃபோன் கால் வர வர என்னன்னா, வாழ்க்கையில முன்னேற்றம் கிடையாது. இந்த இப்ப இருக்கிற வாழ்க்கை இதுல முக்கியமான ஒரு செயல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் நல்லா இருந்தேன், அதுக்கப்புறமா முருகப்பெருமான வணங்குறதுக்கு அப்புறமா தான் என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை. இது நான் தொடங்கின விஷயம் இது அப்படியே தடங்களாவே இருக்கு. பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த காணொளி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச முருக பக்தர்களுக்கும் இது பகிர்ந்துக்கிட்டா அவங்க இந்த காணொலி மூலியமா சில விஷயங்களை அவங்க தெரிந்து கொள்ளலாம். என்னன்னா, முருகப்பெருமான் கிட்ட ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன், நீங்க முருக பக்தர்களா இருக்கீங்க, நீங்க மொத்தமும் முருக பக்தரா இருக்கேன், இல்ல இப்போ நான் திடீர்னு ஒரு முருக பக்தரான, இல்ல ஒரு நீண்ட காலமாகவே என் அப்பா காலத்துல இருந்து தந்தை காலத்துல இருந்து நான் இப்ப முருக பக்தராகவே இருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் என்னன்னா, முருக பக்தரா இருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நீங்க மனசுல நான் முருகனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், தினசரியாக ஒரு விஷயங்கள் நான் முருகனை எந்த அளவுக்கு நான் உணர்றேன், அதுதான் விஷயம். இந்த வேண்டுதல் பிரார்த்தனைகள்லாம் தனியா வச்சுக்கோங்க. முருகன் உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்க கண்ணு முன்னாடி நிகழ்த்துவார். முருகனோட சாட்சியா நான் சொல்றேன், இது முற்றிலும் உண்மை. இது உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 24 மணி நேரம் எடுத்துக்கங்க, இல்ல ஒரு நாள் கூட எடுத்துக்கங்க. முதல் ஒரு காணொலியை பண்ண இந்த முருகப்பெருமான் முன்னாடி, முருகப்பெருமான் தான் இதுக்கு சாட்சி. 24 மணி நேரம் அல்லது ஒரு 3 நாட்கள் நீங்க முருகப்பெருமான்ட்ட ஒரு பிரார்த்தனை வைங்கன்னு எத்தனை ஏராளமான முருக பக்தர்கள் என்னை தொடர்பு கொண்டு பாதி பேருக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியலைங்கய்யா, அதை தயவு செய்து கோச்சுக்காதீங்க. ஒவ்வொரு முருக பக்தர்களும் என்னிடம் தனிமையாக பேசிக்கொள்வது என்னவென்றால், சாமி எனக்கு 3 நாட்களுக்குள்ளேயே நிறைவேறுச்சு. ஆனா சில பேர் அதிகமாக சொல்றது என்னன்னா, நீங்க சொல்லிடுறீங்க 3 நாட்களுக்குள்ள முருகப்பெருமான் நிகழ்த்துவாரு, ஆனா அந்த அதிசயம் எனக்கு நிகழ்த்தவே இல்லையே ஐயா அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை நீங்க ஆழ்ந்து மனசுல ஒரு கவனித்துக் கொள்ளுங்க. என்னவென்றால், நானும் முருகனும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லைங்கய்யா, நானும் முருகனும் இப்ப நான் முருகப்பெருமான்ட்ட நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த பிரார்த்தனைகள் எதுவுமே இல்லை, எல்லாமே ஜீரோ, ஃபெயிலியர் ஆகவே முடியுது. நான் கேட்டது எதுவுமே முருகப்பெருமான் எனக்கு கொடுக்கல, இதுதான் சாட்சி, இதுதான் உண்மை. எனக்கு எதுவுமே முருகப்பெருமான் கொடுக்கல அப்படின்னா, நான் மனசுல முருகப்பெருமானை ஒரு வெறுப்பாகவோ, முருகா நீங்க இல்லவே இல்லை, எனக்கு நீ இல்லவே இல்லை, யார் யாருக்கோ சில விஷயங்கள் சில பிரச்சனைகளை நீ கை கூடி கொடுத்துருக்க, நான் எப்பதான் உன்னோட சாட்சியா இருப்பேன், எனக்கு நீ எப்போ அருள் கொடுப்ப முருகா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய நிலைமையில நிறைய பேர் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருப்பீங்க. இந்த காணொலி இப்ப நீங்க பாக்குறதா இருந்தா கூட உங்க மனசுல கூட இதே ஒரு நிலைமையில தான் இருக்கும். முருக பக்தர்களே, ஒரே விஷயம் சொல்றேன், ஒரே ஒரு மந்திரம் தான் சொல்றேன், ஓம் செவ்வேல் காக்க ஓம் செய்யோன் வருக, ஓம் செவ்வேல் காக்க ஓம் செய்யோன் வருக. இதை 108 தடவை நான் சொல்றது இது மட்டும்தான். இந்த மந்திரத்தை 108 தடவை. இதுக்கு என்ன பலன், இது என்ன பவர், இதெல்லாம் அதுக்கப்புறமான ஒரு செயல். ஒரே விஷயம், ஓம் செவ்வேல் காக்க ஓம் செய்யோன் வருக. எந்த நிலைமையில இருந்தாலும், ஒரு லேப் டெஸ்ட்டுக்கு போறீங்களா, ஒரு டாக்டர் ரிப்போர்ட் எடுக்கிறீங்களா, இல்ல ஒரு வேலை கிடைக்கல, அந்த வேலைக்காக நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனா அதுக்காக தடங்கள் வந்துகிட்டே இருக்கு, ஏராளமான தடங்கள். நம்ம முருகப்பெருமான் கிட்ட அந்த தடங்கள் அனைத்துமே உடையும். இது முற்றிலும் உண்மை, உணர்ந்தவர்களுக்கு அது தெரியும். இன்னைக்கும் சொல்றேன், இந்த காணொலியை கஷ்டப்படுறவங்க, வாழ்க்கையை வெறுத்து பார்க்குறவங்க கூட ஒரு சாட்சியா தான் இருப்பாங்க, அது எனக்கு தெரியும். இன்னைக்கும் போன்ல பேசுறது தான் வலிச்சுட்டே இருக்கு. வாழ்க்கையில நான் அனுபவிக்காத துன்பமே இல்லை, கண்ணீரே போயிடுச்சுங்க ஐயா. வாழ்க்கையில நான் அழுது எனக்கு கண்ணில் இருந்து அந்த கண்ணீரே போயிடுச்சு. இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்ன நான் பண்ண போறேங்கிற நிலைமையில இருந்தவங்க கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசி வைக்கும்போது என்னன்னா, ஆனா ஐயா நான் முருகப்பெருமானை நான் வெறுக்கல சாமி, இதுதான் எனக்கு இன்னைக்குமே என் ஆசை நடக்கலன்னா கூட அந்த ஒரு அன்பும் அந்த ஒரு பக்தியும் இவர்கிட்ட இருந்து அது என்னால விடவே முடியாது. இதுதான் வாழ்க்கை, இப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வாழ்ந்துட்டேன். எனக்கு எதுவுமே பண்ண வேணாம் ஐயா, எனக்கு தினசரியாக இந்த 2 கண்களும் இந்த உயிரோட்டம், உடல்நிலையில இந்த உயிரோட்டம் இருக்குல்ல, இந்த மூச்சு காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த மூச்சு காற்று தினைக்கும் என் உடம்புல
ஒரு நாளைக்கு ஒரு காலையில சூரியன் ஒளி வந்ததுக்கு அப்புறம் நான் தினைக்கும் முருகப்பெருமான்ட்ட கேட்கறதுங்களா, இன்னைக்கு ஒரு நாள் புதியதாக ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது வாழ்க்கையில, என்ன அந்த வாய்ப்பு அப்படின்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். திரும்பி நான் முருகப்பெருமான் சந்திக்கக்கூடிய ஒரு நாள், என்னைக்கும் தினைக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த ஒரு ஸ்பெஷலான நாட்களா கூட நான் கருதுறேன். எனக்கு இந்த விஷயம் நடக்கல, வாழ்க்கையில நடக்கல. ஒரு விஷயம், இந்த காணொலி நீங்க பார்க்குற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். கொஞ்சம் சிறு காலம் பொறுத்துக்குங்க. கண்டிப்பா இது நீங்க எப்படி நீங்க எடுத்துக்கொள்வீங்க, அந்த எடுத்துக்க கூட மனநிலைமையில நீங்க பக்குவம் உங்ககிட்ட இப்ப இருக்கான்னா அது கூட எனக்கு தெரியாது. கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த காணொலி கண்டிப்பா எந்த நேரத்துக்கு போய் சேரணுமோ அந்த நேரத்துக்கு அந்த காணொலி போய் சேரும். கொஞ்சம் காலம் பொறுமையா இருங்க. ஒரே விஷயம், நீங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம், இவருக்கிட்ட முழுசா என்னவோ பண்றியோ, பயமா இருக்கு சில நேரங்கள்ல நமக்கு அந்த பயத்தை கொண்டு வந்துடும். இவர் மௌனமாவே இருப்பாரு, நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், சில பிரார்த்தனைகள் வச்சுக்கிட்டே இருக்கேன், மௌனமாவே இருக்கியே, எனக்குன்னு ஒரு பதில் கொடுக்க கூடாதா முருகா அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன். அடுத்த நாள், 2 நாள், 1 வாரம், 1 மாசம் அந்த தவம் இருக்கணும்ல, அந்த தவம் இருக்கும்போது திடீர்னு அந்த வாய்ப்பு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டா, இதை விட ஒரு ஆச்சரியம் முருகா நீ இருக்கிற அப்படிங்கிற ஒரு உணர்வை கொண்டு அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை நம்ம முருகப்பெருமான் கண்டிப்பா கொண்டு வந்து தருவாரு. இதை நான் நம்புறேன். முருக பக்தர்கள் அனைவருக்கும் இதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எக்காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்க இவர் மேல இருக்கிற பக்தியும் அந்த அன்பும் 1% 1% கூட குறையக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு இறைவன், கருணையின் கடல், இந்த கலியுகத்துல முருகப்பெருமான மாதிரி அந்த கருணையின் வடிவம் எந்த இறைவனுக்கு இருக்கோ இல்லையோன்னு எனக்கு தெரியல. தினசரியாக ஒவ்வொரு நாட்களும் வறுமையில வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அந்த கஷ்டத்தையே அந்த என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. வலிக்குது, அந்த வலியும் இவர் கூட இருக்கும் போது அந்த வலியை நான் உணர்றது ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு நாளாதான். அதே மாதிரிதான் ஒரு பக்தன் சொல்றேன், கீழே விழுந்துட்டீங்க, வாழ்க்கையில நான் விழுந்துட்டேன், என்னால ஏஞ்சிக்கவே முடியல, எல்லா வாய்ப்பும் தட்டி போயிடும், நான் முயற்சி பண்ணாத நாளும் இல்லை, முயற்சி பண்ணாத இடமும் இல்லை, எல்லாமே என்னை போட்டு கீழே வதைக்கிறவங்க தான் எங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க. அப்படித்தான் இருக்காங்க. முருகன் ஒரே விஷயம் மட்டும் தான் சொல்லுவார், என்னன்னா, ஏன் பக்தனா இருக்கணும் அப்படின்னா, நான் உன் கூட இருக்கும்போது நீ எதற்கு நீ பயப்படணும், நான் உன் கூடயே தான் ஐயா இருக்கேன், நீ எதுக்கு ஐயா பயப்படுற, நீ திரும்பி ஏஞ்சி ஓடு, உனக்கு நான் துணையா இருப்பேன். முடியல, நீ எல்லா விஷயத்திலையும் நீ ட்ரை பண்ணிட்டு அந்த முடியலங்கிற ஒரு விஷயக்கும் போது இவர் திருவடியில நம்ம கொண்டு வந்து சேர்க்கிறோம்ல, அந்த நிமிஷம், அந்த நொடி நீங்க நம்பவே மாட்டீங்க. கண்டிப்பாக இதை நீங்க எப்படி வேணா கூட எடுத்துக்கலாம். உங்க வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு ஒளி மாற்றம், உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இது முருகப்பெருமானோட வாக்கா கூட நீங்க எடுத்துங்க. அனைவரும் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல மனசை உடைஞ்சி இருப்பீங்கல்ல, எல்லாரும் எப்படி நீங்க இந்த காணொலி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது. உங்க அனைவருக்கும் வாழ்க்கை மாறும் ஐயா. முருகப்பெருமான் நம்மளோட தான் இருக்கிறாரு. அந்த மனசுல கொஞ்சமாச்சு அந்த ஒரு சிறு காலம் கொஞ்சம் கொடுங்க, கண்டிப்பாக நிறைவேறும். தலைவர் முருகப்பெருமான்ட்ட நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒரு நாள் இப்ப இருக்கிற வாழ்க்கையில விட முன்னேறி போயிட்டே இருப்பீங்கய்யா. என் முருகப்பெருமான், என் கருணையின் கடல் கண்டிப்பா உங்க வாழ்க்கையை மாற்றுவாரு. இதை நான் மனப்பூர்வமா நான் நம்புறேன். எல்லாருக்கும் தலைவர் முருகப்பெருமானோட அருள் கிடைக்க வேண்டும். தலைவர் முருகனுக்கு நன்றி.